अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमाणमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறமுடிப்பான் மறையானான் வெறியார் தன் சோலை திருவேங்கடமலமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையேனாவேனே. கீழ்ப்பாட்டுக்கள் 6 ஒரு சம்சாரத்தில் ஜீவன் சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டி காலத்தில் பல பிறவிகளை எடுத்துண்டு அப்படியே தொடர்ந்து வரச்சே இப்படி பகவத் பக்தனை ஆகி அந்த பகவானை அடைவிக்கக்கூடிய ஆச்சாரியனை பெறக்கூடிய வழி எங்கெங்கே இருக்குது, அதான் என்ன இருக்குது அப்படின்ற அந்த 6 காரணங்களை சொன்னார். அந்த 6 காரணங்களை இதுலேயும் இவன் வைஷ்ணவனாகிறதுக்கு எம்பெருமான அடையிறதுக்கு தானே அந்த அடைவிக்கக்கூடிய ஆச்சாரியனை அடையிறதுக்கு உண்டான காரணங்கள் 6. அப்போது அந்த முதல் காரணத்துலேருந்தே துளசி அங்குரிக்கும் போதே மணக்குமா போலே, துளசி செடியாகப்பட்டது முளைக்க சேவே மனம் விசரா போலே, இவன் எப்போ அந்த எம்பெருமானை பற்றக்கூடிய வைஷ்ணவனை ஆறத்துக்கு ஆறானோ அதுக்கு எப்போ அது ஆரம்பமோ அந்த முதல் நாள்லேருந்தே இவன் வாசிக்கக்கூடிய அந்த வைஷ்ணவத்தன்மை வரதுனால அந்த வைஷ்ணவத்தன்மைன்றது அடியேன் அப்படின்னு பாகவதாளுக்கு ஆச்சாரியாளுக்கு அடியவனாக இருக்கிறது, அந்த அடிமைத்தனத்தை தெரிஞ்சிக்கிறது, அந்த தெரிஞ்சின்றது மாத்திரம் இல்லை அதுபடி நடக்கிறது. அதனால் அந்த அடிமைத்தனத்துக்கு உண்டான முதல் படி 2ஆம் படி 6 படிகள் இருக்குது ஆச்சாரியனை அடையிறதுக்கு. அந்த 6 காரணங்களான 6 படிகளில் முதல் படியில் வைஷ்ணவத்தன்மையை பெறான், 2ஆவது படியில் யாதிருச்சிகமான எல்லா இதுலேயும் இவன் அடிமைத்தனத்தினுடைய கைங்கரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கான். அப்படிப்பட்ட பிறவியை பிரார்த்திக்கிறார். அப்படி ஆச்சாரியனை அடைஞ்சா விட்டு ஆச்சாரியனால் இவன் திருத்தப்பட்டுட்டதுனால இத்தனை நாளாக தனக்கு 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 தனக்குன்னு பண்ணியிருந்த காரியங்கள்லாம் எதுவுமே தனக்கு இல்லை, எல்லாம் எம்பெருமானுக்குத்தான். நாம் சர்வசேஷியாக இருக்கிற எம்பெருமானுக்கு சர்வதா அடிமையானதுனால நாம் பண்ணக்கூடிய சர்வ காரியங்களும் அவனுக்கே ஆனதுனால அப்படிப்பட்ட எந்த பிறவி தான் நாமும் அப்போ எப்படி இருக்கணும், நம்முடைய கர்மாக்கள் மொத்தம் நம்முடைய செய்கைகள் மொத்தம் அது எம்பெருமானுடைய ஆராதனமானதுனால அது 6 போல அப்படியே பெருகி எப்பவும் தொடர்ச்சியாக வரணுமானதுனால அப்படிப்பட்டதான அந்த கர்மாக்களை காணாராய்ப்பாயும் கருத்துடைய நாவேனே அப்படின்னு நீரோட போல அப்படியே தெளிந்த நீரோடையா எம்பெருமான் திருவாராதனம் அப்படின்ற அந்த கருத்துடையவனா இருக்கேன் அது அப்படின்னு சொல்லி அதை முடித்தார். இது 7ஆவது பாட்டில் முடிச்சாச்சு. இப்படி இருக்கவன் அப்புறம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் இந்த தன்மை வருது, அதனால் இங்கே இருக்கிற நாள் மொத்தம் இப்படி இருக்கான். அதனால் அந்த 6 போல நான் இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னு 6 இருந்தால் அந்த அதாவது இவர் கைங்கரியம் பண்ணுறதையும் காண்பிக்கிறார், அதுக்கு உண்டான நாம் அந்த தன்மையை அடைஞ்சதும் ஒவ்வொன்றுத்துலையும் காமிச்சுட்டு வர்றார். 6னுடைய தன்மை நாம் அந்த மாதிரி இருக்கணுன்றது,
அந்த 6 நாள் மற்றவர்கள் அனுஷ்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி கைங்கரியத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஏது ஊதமாக இருக்கிறது நீரானதுனால தீர்த்தமானதுனால அது ரெண்டுத்தையும் தன்னுடைய கைங்கரிய விசேஷத்தையும் காமிக்கிறார். அதே மாதிரி தான் ஒரு வைஷ்ணவன் எப்படி படிப்படியாக வந்திருக்கான். இப்போ அதனால் ஆச்சாரியன் 6 பாசுரங்கள் அடைஞ்சாச்சு. 7வது பாசுரங்கள் ஆச்சாரியனை அடைந்தவன் எப்படி காலமெல்லாம் வாழ்நாள் மரண பர்யந்தம் அடைவான் இருப்பான் அப்படின்றத காண்பிச்சார். அதுக்கப்புறம் என்ன, இங்கேருந்து அப்படியே மோட்சத்துக்கு போகிறான். இந்த சரீரம் முடிஞ்சவுடனே எனக்கு மோட்சம்தான். சரீரம் முடிகிற பர்யந்தம் இந்த கைங்கரியத்தை பண்ண போகிறான். அதனால் அடுத்த பாசுரத்தில் என்ன, மோட்சத்துக்கு போக வேண்டியது தான். அதனால் அந்த மோட்ச மார்க்கம் இருக்குதே, அந்த மார்க்கமாக நான் இருக்கேன். அதாவது மோட்ச மார்க்கத்தில் செல்லக்கூடியவாளுடைய பாதையாக நான் இருக்கேன் அப்படின்ட்டு. அதாவது அடுத்தது இவனுக்கு காரியம் என்ன நேர போகிறது, மோட்சத்துக்கு போகிறான். அதை இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறார். அது எப்படி சரி, அதுக்கு என்ன மாதிரியான கைங்கரியம் பண்ணணும்னா, அந்த மோட்ச மார்க்கமாக இருந்தாக்கா, அதாவது மார்க்கம்னா அந்த பாதையாக இருந்தால், நெறிய அந்த பாதையாக இருந்தால், அந்த பாதையில் செல்றாள்னா அவளுடைய திருவடிகள்லாம் படக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையாக இருந்ததுன்னா அந்த பாதை தூய்மையான பாதையாக இருக்குது மோட்ச மார்க்கம். அதனால் அந்த தூய்மையான பாதையாக கல் முள் கரடு அந்த மாதிரிலாம் இல்லாத பாதையை அவள் நடந்து போகக்கூடிய நல்பாதையாக நான் இருக்கேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். அந்த பிறவியை பிரார்த்திக்கிறேன். பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான் மறையானான் நெறியார் வெறியார் தன் சோலை திருவேங்கடமலமேல் நெறியாய் கிடக்கும் நிலையுடையே நாவேனே. இந்த லோகத்தில் எல்லாரும் தான் கர்மா பண்ணுறான். அதனால் மோட்சத்துக்கு போகிறவனும் கர்மா பண்ணுறான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வர்ணாசிரம தர்மங்களை எல்லாரும் பண்ணி தான் ஆகணும் இங்கே வாழ்க்கைக்காக. அந்த மற்றவாள்லாம் எப்படி பண்ணுறான்னா, அந்த வர்ணாசிரம தர்மங்களை பண்ணி அதுக்கு மேலே காமிய கர்மாக்களை பண்ணி அவ பலன்களை தூக்கிறாள். மோட்ச மார்க்கத்துக்கு போகிறவன் ஆச்சாரியாளால் எம்பெருமான் திருவடியில் சரணாகதி பண்ணப்பட்டு அவன் மோட்சத்துக்கு போகிறான். அப்போது இந்த கர்மாக்கள் பண்ணக்கூடிய இதராள் இருக்காளே, அவளுக்கு யார் பலன் தரா அப்படின்னா, 2 பேரும் ஒன்று தான். நித்திய நைமித்திய கர்மாவை பண்ணுறான். நித்திய நைமித்திய கர்மாவை பண்ணச்சு இவன் பகவத் ஆராதனமாக பண்ணுறான், அவன் சுவார்த்தமாக பண்ணுறான். அதனால் அந்த சுவார்த்தமாக பண்ணுறவாளுக்கும் 2 பேரும் ஒரே கர்மாவை தான் பண்ணுறா. அவள் சுவார்த்தமாக பண்ணுறா, தனக்குன்னு பண்ணுறா. இவன் பகவத் ஆராதனமாக பண்ணுறான். அப்போது சுவார்த்தமாக பண்ணுற ஒரு கர்மாவுக்கு அவன் தனக்குன்னு பண்ணுறான், இவனுக்குன்னு பண்ணுறான்னா 2 பேருக்கும் பலன் தரவன் கர்மாராத்தியன் எம்பெருமான் தான். அந்த கர்மாவனால் ஆராதிக்கப்படக்கூடியவன் எம்பெருமான் தான். அதனால் அந்த எம்பெருமான் அவளுக்கெல்லாம் எப்படி பலன் தரான் அப்படின்றது இந்த இடத்துல சாய்ச்சிட்டு மேலே சாய்க்கிறேன். பிறையேறு சடையானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி குறைமுடிப்பான். அதாவது சடையான் என்னன்னா கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடியவன். அதனால் ஸ்நானமூலா கிரியா சர்வாகான்னு எந்த கிரியை பண்ணாலும் அதுக்கு ஒரு கிரியாங்க ஸ்நானம் பண்ணணும். அதனால் இந்த தலைமை என்ன ஆகுதுன்னா ஜடையாக போகிறது. பெருமாளுக்கு இருக்க மாதிரி குழலழகர் அப்படின்ற மாதிரி இல்லாத சடையாக போகிறது அவன் கர்மானுஷ்டானம் பண்ணுறதுனால. பெருமாள் கர்மாராத்தியன், அதனால் இவன் ஒரு கர்மா பண்ண வேண்டியதில்லை. அதனால் இவன் குழல் அழகாக இருக்குது, இவன் அழகாக நான் இருக்கான். அப்படி இருக்கு. அதனால்
ஷடயான் அப்படின்னு சொன்னது கர்மாவெல்லாம் தவறாத பண்ணக்கூடியவன் அப்படின்றது தெரியுது. அந்த கர்மாவெல்லாம் பிறையேறு ஷடயான். பிறையேறுன்னா பிறைனா அந்த சந்திரன், அந்த வளர்பிறை சந்திரனை வச்சுட்டுருக்கான். அவன் 3ஆம் பிறை சந்திரனை தலையில் வச்சுட்டுருக்கான். அப்படின்னா அவன் போகத்தை துய்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சொல்லணும்னா சிற்றின்பத்தை அனுபவிப்பவன், கிரகஸ்தாசிரமத்தை. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கர்மாக்களை பண்ணால் அது போகத்தை தூக்கிறதுக்கு, அதாவது கர்மாக்கள்லாம் யார் பண்ணணும்? கிரகஸ்தன் பண்ணுறான்னா கிருஹிணியோடு தான், பத்னியோடு தான் பண்ணுறான். அந்த பத்னியோட அவன் ஏற்படக்கூடியதான அந்த இது இருக்குதே, சம்போகத்தினால் ஏற்படக்கூடிய இன்பம் இருக்குதே, அதெல்லாம் தோஷம் இல்லை. அதெல்லாம் சாஸ்திரத்தினால விகிதமானது. அது விகிதமானதுனால அந்த விகிதமான அந்த சுகத்தை அனுபவிக்கிறது தப்பில்லை. கர்மா பண்ணாக்கா அதுக்கு அது விரோதமும் அனுபவம். ஆனால் எந்தெந்த நாளில் கூடும் கூடாதுன்னு சொல்லிருக்கு. சாப்பிட்றது கூட தோஷம் இல்லை. ஆனால் எப்பப்போ சாப்பிட்ணும், எப்படி எப்படி சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனால் சாப்பிட்றதே தப்பு கிடையாது. அந்த மாதிரி அந்த சிற்றின்பத்தை நுகர்றது தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த மாதிரி காலங்களில் யாரோட கூட கூடாது, எப்படி கூடும் அப்படின்ற அந்த வியவஸ்தைகள் இருக்குது. அதனால் சிற்றின்பமே தப்பு அப்படின்றது இல்லை. விகித விஷய போக அனுமதிச்சது சாஸ்திரம். விகிதமான விஷய போகம் இருக்குதே, அதை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எப்படி லோக சொல்லியிருக்குதோ அப்படி சாப்பிடலாம், எப்படி சொல்லியிருக்குதோ அந்த மாதிரி இது பண்ணலாம். அதே மாதிரி ஸ்திரீயாதிகளோட பத்னியோட இன்பத்தை நுகரலாம். அதெல்லாம் எதுவுமே விகித விஷயங்கள் இவனுக்கு கிடையாது. இப்போ இவனுக்கு எப்படி இல்லை தான். அதனால் கர்மா பண்ணுறவனுக்கு அந்த விகித விஷய போகம் தடுப்பு இல்லை. ஆனால் அதை சில பேர் விகித விஷய போக நிவர்த்தி தன்னேற்றம் அப்படின்னு சொல்கிறான். அதனுடைய நிவர்த்தி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை. அந்த நிவர்த்தி இருந்ததுன்னா அதனால் சாஸ்திரத்துக்கு விரோதமே வருது. அதனால் அந்த விகித விஷய போகத்தை அனுபவித்து தான் ஆகணும். விகித விஷய போக நிவர்த்தி தன்னேற்றம் அப்படின்னு சொல்கிற மதம் சாஸ்திரத்துக்கு பொருந்தாது. அதனால தான் இந்த இடத்துல ஆழ்வார் ஆரம்பிக்கிச்சு பிறையேறு ஷடயானும், அதுக்கப்புறம் பிரமனும் வேதங்கள்லாம் ஓதக்கூடியவன். அதே மாதிரி தேவதர்களுக்கு தலைவர். இவெல்லாம் அந்த கர்மாக்கள்லாம் பண்ணி எல்லாரும் என்ன பண்ணுறா, பிரம்மா சுவாத்தியாயத்தை பண்ணக்கூடியவன் தெரியுது. இந்திரன் இது மாதிரிலாம் கர்மாக்களை வேதம் ஓதி வேதத்தினுடைய கர்மாக்கள்லாம் பண்ணக்கூடியதுனால வரக்கூடிய பலனை இந்திரன் மூலமாக காமிக்கிறார். அதனால் பிறையேறு ஷடயானும் பிரமனும் இந்திரனும் முறையாய பெருவேள்வி. அவள்லாம் முறையோடு கூட வேதம் எப்படி விதிச்சிருக்கோ அதுபோல் பெருவேள்வி மகா யஜ்யங்களை பண்ணி தான் இந்த சிவனாவும் பிரம்மாவாகவும் இந்திரனாவும் அடைஞ்சிருக்கா. பெருவேள்வி குறை முடிப்பான். அவள்லாம் மகா யஜ்யங்கள் பண்ணுறா, அது பெருவேள்வி தான். ஆனால் அதனுடைய பலன் என்னது? குறைதான். நிறைன்றது ஒரே ஒரு பலன்தான். எம்பெருமானுடைய திருவடியை எப்போ அடையிறமோ அதுதான் நிறைந்த பலன். மீதி எந்த பலனாக இருந்தாலும் குறைந்த பலன்தான். ஏன்னா பிரம்மாவாக இருந்தாலும் அந்த பிரம்மாவுக்கு 100 ஆயுசு இருக்குது. அதான் 100 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வருஷம் 365 நாள், 24 மணி கொண்ட 365 நாள் சொல்லிருக்குது. அந்த மாதிரி நமக்கு 100 வயசு சொல்லிருக்கு. அவருக்கு ஏதோ ஒரு நாள் கணக்குக்கு எவ்வளவோ சொல்லியிருக்குது, 2000 சதுர்யுகம்னு. அதை போல் வருஷம், அதை போல் 100 வருஷம். அப்படி அவருக்கு எதுவாக இருந்தாலும் அது ஆச்சுன்னா
அவருக்கு அந்த நாள் முடிஞ்சு போகிறது, அந்த ஆயுஷ் முடிஞ்சு போகிறது. மறுபடியும் அவர் வேறு பிறவி தான் எடுக்கணும். அதனால் அதெல்லாம் குறை தான். எம்பெருமானை அடையிறது ஒன்று தான் நிறைந்த பலன். என்ன அதுக்கப்புறம் எம்பெருமானை அடையட்டோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பிறவியோ அதுவோ இதுவோ கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். அங்கே போய் வைகுண்டத்தில் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம். இங்கே அப்படி இல்லை. தேவலோகத்துக்கு தேவேந்திரனாக போனாலும் அதுக்கு ஒரு கால விசேஷம் இருக்குது. அது ஆனோடனே சிவனாக போனாலும் அதுக்கு ஒரு கால விசேஷம், பிரம்மாவாக போனாலும் ஒரு கால விசேஷம், எதுவாக இருந்தாலும். அதனால் அப்போ என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் முடியறதுன்னா அப்போ அது குறை தானே. அது நிறைந்து எப்போவுமே நிறையா எப்போவுமே இருக்காதே. அதனால் குறை, அந்த பெருவெள்ளிக்கெல்லாம் இருக்கக்கூடிய குறைன்ற சப்தத்தினால இங்குற்றைய பலன்களை சொல்கிறது. நம்மாழ்வார் கூட உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். நீங்கள் எனக்கு ஏதாவது கொடுக்குறே, உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபயுக்தமான சில சௌகரியங்களை எனக்கு கொடுக்குறேன்னா அந்த குறை ஒன்றை தவிர வேறு யாராலையும் வேண்டாம். குறைன்றது என்ன? அந்த பலன். நான் பண்ணக்கூடிய பகவத் கைங்கரியத்துக்காக நீ ஏதாவது சில பலன்களை எனக்கு சௌகரியங்களை அளிக்கிறேன்னு சொன்னால் அது என்ன? தாத்காலிகமாக எவ்வளவோ கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதனால் அதை குறைன்னு சொன்னார். அந்த பலன்கள்லாம் வேறு யாராலையும் வேண்டாம், நீ கொடுத்தா அதை வாங்கிக்கிறேன். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்னு சொன்னார். இது குறை தானே. பெருமாள் கொடுத்தா என்ன, வேறு யாருன்னா கொடுத்தா என்ன? அதுவாக இருந்தால் கூட ஒன்றால் தான். இந்த இதில் சொல்லுவாள் சாதாரணமாக, குட்டுப்பட்டால் கூட மோதிர கையால் குட்டுப்படணும். குட்டுப்படுறது இல்லை சரியாக பண்ணலேன்னு தானே. ஒருத்தன் சரியாக பண்ணலைன்னா அதுக்கு சிக்ஷிக்கிறான். அப்போது அந்த யார் சொன்னான்னு அல்ல, அந்த நம்ம சிக்ஷிச்சா கூட அவன் நல்லவனாக இருந்து சிக்ஷாச்சான்னா நம்ம மேலே நல்லபடியாக திருந்துவோம். கெட்டவன் சிக்ஷிச்சான்னா என்ன ஆகும்? அது ஏதோ ஒரு ஆங்கிளில் அவன் சிக்கிப்பான், அவன் இன்னொரு ஆங்கிளில் தப்பு பண்ணுவோம். அதனால் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இதெல்லாம் குறை. அதனால் முறையாய பெருவேள்வி, அவள் வேதத்தில் விகிதமான சொன்னத்தை பெருவேள்விக்கெல்லாம் குறை முடிப்பான். அந்த குறையான பலன், அதாவது பிரம்மாவுக்காக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷர்கள் யார் பண்ணாலும் அதுக்கெல்லாம் பலன் கொடுக்குறது முடிப்பான்னா அந்த பலனை, குறைனா பலன்னா எடுத்து அந்த பலனை முடிப்பான், முடித்து வைப்பவன், கொடுப்பவன் எம்பெருமான். யார்? மறையா குறை முடிப்பான் மறையானான். எந்த மறையை கொண்டு இவெல்லாம் தொழுதாலோ அந்த மறையில் பிரதிபாதிக்கப்பட்ட அந்த எம்பெருமான் அப்படின்னு. அதனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே இருக்கான்? வெறியார் தன் சோலை. அவன் பரிமளம் வீசக்கூடியதான குளிர்ந்த சோலை. பரிமளம் என்னது? குளிர்ச்சி என்னது அப்படின்னா, பரிமளம்ன்றது அந்த எம்பெருமானுடைய புகழ் மனம் கமழக்கூடியதான ஆச்சாரியர்கள், பாகவதர்கள், அவளுடைய கோவிந்தா கோவிந்தா அப்படின்றது சப்தங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதான அது வெறியார் தன் சோலை. அது வாசனை, அதாவது எங்கே பார்த்தாலும் எம்பெருமானுடைய மனமிக்க புகழ்கள்லாம் வீசுறது. அதே மாதிரி குளிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால் அந்த நாமத்தை கேட்க 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 நமக்கு அரியன்ற பேரரும் உள்ளம் புகுந்து குளிர்ந்துன்னு. அதனால் அந்த நாமங்கள்லாம் அப்படியே அந்த எம்பெருமானுடைய புகழ்கள்லாம் நாம் கேட்க கேட்க நமக்கு குளிர்ச்சி இருக்குது. அப்படிப்பட்டதான சோலை வெறியாறு தன் சோலை திருவேங்கடமலைமேல். அதனால் நம்ம பாப்பமெல்லாம் போகிறது. அது எப்படி இருக்குது? ஏதோ கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. அதுவும் கீழே எப்படி சொன்னாரோ அதே போல் இந்த இடத்துலையும் மலைன்னு சாய்க்கிறார். மலைத்தபடியாக இருக்குது, குறைச்சல் இல்லாத அப்படியே நிறைய இருக்குது. திருவேங்கடமலைமேல். அதனால் என்ன, அவள்லாம் கர்மாக்களை பண்ணி கர்மாக்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவனா இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்போ எங்கே இருக்கான்?
வேங்கட மலையில் இருக்கான். பாபங்கள்லாம் போக்கடிச்சு அதுக்கு மேலே இருக்கான் அவன் எம்பெருமான். அதனால் ஆச்சாரியாள் கீழே பாகவதாள் அப்படிலாம் பெருமாள் புகழ் பாடி இருந்துட்டுருக்கா. அவள்லாம் என்ன பண்ணுறா, எம்பெருமானை அடைஞ்சின்ட்டுருக்கா. அதனால் அந்த எம்பெருமானுடைய அந்த மலை மேலே அவள்லாம் போய் எம்பெருமான் அடையிறாளோ இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆஷின்னு போய் ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, அந்த எம்பெருமான் திருவடியில் சமர்ப்பிக்கிறார். அதனால் நெறியாய் கிடக்கும் கீழ்ப்பாசுரத்தில் நாம் இந்த மாதிரிலாம் கைங்கரியம் பண்ணின்னு இருக்கோம். இந்த பாசுரத்தில் சரீரம் முடிஞ்ச அது மேலே போகிறோம். ஆச்சாரியால் பிரபத்தி பண்ணி வைக்கிறா. அதுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கும் போகிறோம். உபாயத்தை அனுஷ்டிச்சாவிட்டும் கைங்கரியம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே. அதனால் இது பொதுவாக என்ன பண்ணிட்டு அந்த எம்பெருமான் மலைமேல் வெறியார் தன் சோலை திருவேங்கட மலைமேல், ஏன்னா வெறியார் அந்த வாசனை மிகுந்ததாக இருக்குது, குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு காரணம், இங்கே நாம் இந்த ஒத்துண்டிருக்க சரீரம் இருக்குது, நாம் புண்ணிய பாப்பத்தினால் ஏற்பட்ட இந்த சரீரம் இது இருக்கிற பரியந்தம் தான் நமக்கு இது கிடையாது, குளிர்ச்சி கிடையாது. இந்த சரீரம் விட்ட உடனே நாம் போகிற பாதையில் அதுக்கப்புறம் குளிர்ச்சியே தான். ஏன்னா பாப்பமான ஆத்தியாத்மிக பாப்ப சம்பந்தமான ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌதிக துக்கங்களே கிடையாது. அதனால் குளிர்ச்சியாக இருக்குது. அதனால் அந்த எம்பெருமானை அடையக்கூடிய பாதை இருக்குதே, நெறின்னா மார்க்கம், அந்த பாதை நெறியாய் கிடக்கும். ஆன மாதிரி நாம் அந்த பாதையில் போகிறோன்றத சொல்கிறார். நாம் எப்படி கைங்கரியம் பண்ணணும்னா, அந்த பாதையில் போகிறவாளுக்கு கீழே அந்த பாதையாக இருந்தாக்கா அவளுடைய திருவடியெல்லாம் அந்த பாகவதாளுடைய திருவடியெல்லாம் படும். இப்போ ஒருத்தர் வச்சுக்குமே, ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வரார் அப்படின்னா, ஒருத்தர் ரெட் கார்பெட்டை போட்டுட்டே போகிறான், ஒருத்தன் அவருக்கு பக்கத்தில் போகிறான், ஒருத்தர் அவனுக்கு கொடை பிடிச்சிட்டு போகிறார் அப்படின்னு. இப்போ ரெட் கார்பெட்டை போடுறவன் அவருடைய மாற்றி போட்டுட்டே இருக்கான்னா, ஒரு ரெட் கார்பெட்டை போடுறான், உடனே இன்னொரு ரெட் கார்பெட்டை சுற்றின்னு இன்னொரு மறுபடியும் அடுத்த இடத்துல விரிக்கிறான் அப்படின்னு சொன்னால், அப்போ அவருடைய திருவடியெல்லாம் சொல்கிற உதாரணத்துக்கு அதெல்லாம் இவன் மேலே படும். மற்ற ஆன மாதிரி அந்த பாதையாக இருந்தேன்னா, அங்கேருந்து வைகுந்தம் போகிறாளே அவளுக்கு அந்த பாதையாக இருந்தால், இல்லை உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுறவாள் அப்படி சொன்னாலும் அந்த பாதையாக இருந்தாக்கா அவளுடைய பாகவதாளுடைய பரம பாதத்தூளிப்பட்டு நான் பாவனமாகிறேன் அப்படின்றத, அப்படி அவளை கைங்கரியம் பண்ணுறேன்னு இந்த பாசுரத்தில் நெறியாய் கிடக்கும் நிலையுடைய நாவேனே, அதிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மை. ஏன்னா அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? ஏன்னா இவரும் அந்த பாதையில் போய் பெருமாளை சேர்ந்து விட்றான். இந்த பாதைன்றது பெருமாள் திருவடி பரியந்தம் தானே அந்த பாதை. அதனால் இவனும் பெருமாள், அதனால் அதிலேயே நிலை பெற்றிருக்கேன், இது தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த பாசுரத்தில் காண்பிக்கிறார். இந்த பாசுரத்தில் ஆரம்பத்தில் என்னன்னா, பிரபன்னன் உள்பட எல்லாருக்கும் கீழ்ப்பாசுரத்துலேயே எல்லாரும் கர்மா பண்ணணுன்றது தெரிஞ்சு போச்சு. உத்தர காலத்துலேயும் பிரபன்னன், அப்போது உத்தர காலத்தில் பிரபன்னன் கர்மா பண்ணான்னா, இந்த கிரகஸ்த தர்மத்தில் உண்டான சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கக்கூடாதோ அப்படின்னு இல்லை. இப்போ கர்மா பண்ணுறதுன்றது ரெண்டு பேருக்கும் பொது. அது ஒருத்தன் பகவத்ரீத்தியம் பண்ணுறான், ஒருத்தன் தனக்குன்னு பண்ணுறான். ஆனால் கர்மா பண்ணுறதுன்றது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பண்ணணும். அதனால் கர்மா பண்ணுறவனே முதல்ல காண்பிச்சார் பிறையேறு சடையானும். அதனால் விஹித விஷய போகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகஸ்த தர்மத்தில் பத்னியோட கூட இருந்து சுகம் ஐயறதோ, இல்லை சாப்பிட்றமே அதெல்லாமும் சிற்றின்னு தானே, அது என்ன பேர், அது மாதிரியான விகித விஷயமாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தினால் விதிக்கப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த போகங்கள் அதை அனுபவிக்கிறது தான் சரி அப்படின்ற மதத்தை இந்த இடத்துல முதல்ல காண்பிக்கிறார். தர்மானுஷ்டானம்னா கர்மானுஷ்டானம்னா அது ஏதோ தனி
இது ஏதோ தனி அப்படின்னு இல்லை, ரெண்டும் கலந்து தான் இருக்குது. அதனால தான் அந்த பிறையேறு சடையான்னு சொன்னார். வெறும் சடையான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்மா பண்ணாக்கா சுகங்களும் அது நடுவில் இந்த விஷய ஐகிக சுகங்களும் கிடைக்கும், அது அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பிறையேறு சடையான்னு சொன்னதுனால இந்த சாஸ்திரார்த்தத்தை இந்த இடத்துல நல்லா காண்பிச்சார். அதனால் நெறியாய் கிடக்கும் நிலையுடன். அதனால் உத்தர காலத்தில் கடைசியில் என்ன, அது மோட்ச மார்க்கத்தில் நாம் போகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல காண்பிச்சார். அது அந்த அந்த பாதையாக இருந்து கைங்கரியம் பண்ணுறவனா இருக்கக்கூடிய தன்மை வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாணம் சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த மகாஜன் ஸ்லோகாதீன் ஜீவஜான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் ஸ்ரீலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.